வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்ன? துளசி பத்திதான். இந்த துளசிய தினமும் சிறிது சாப்பிட்டு வந்தால் என்ன பயன்கள் கிடைக்கும் என்ன உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. துளசியின் மருத்துவ குணங்கள் ஏராளம். துளசியில சாதாரணமாக காணப்படுவது வெண்துளசி. இது தவிர கருந்துளசி, கிருஷ்ண துளசி, ராம துளசி, செந்துளசி, சிவ துளசி, பெருந்துளசி, சிறுதுளசி, கல்துளசி, நல்துளசி, நாய் துளசி, நிலத்துளசி, முள் துளசி, கற்பூர துளசி என அதிக துளசி வகைகள் இருக்கு. நாம் நினைப்பது போல துளசி நோய் நிவாரணி மட்டுமல்ல, சுற்றுச்சூழலிலும் இதன் பங்கு மகத்தானது. காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து ஆக்சிஜனாக வெளியேற்றும் அற்புத பணியை செய்கிறது. எந்த காய்ச்சலாக இருந்தாலும் துளசியிடம் இருக்கிறது தீர்வு. இதை உலகளவில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். துளசி செடியே ஆரோக்கியமான மனிதன் தினமும் சாப்பிட்டு வந்தால் குடல் வயிறு வாய் தொடர்பான பிரச்சனைகள் அவன் வாழ்நாள் முழுவதும் வராது. ஜீரண சக்தியும் புத்துணர்ச்சியையும் துளசி இலை மூலம் பெறலாம். துளசி இலை சாப்பிடுவதால் வாய் துர்நாற்றத்தையும் போக்கும். நமது உடலுக்கான கிருமி நாசினியாக துளசியை உட்கொள்ளலாம். துளசி இலையை போட்டு ஊற வைத்த நீரை தொடர்ந்து பருகி வந்தால் நீரிழிவு வியாதி நம்மை நெருங்காது. உடலின் வியர்வை நாற்றத்தை தவிர்க்க குளிக்கும் நீரில் முந்தைய நாளே கொஞ்சம் துளசி இலையை போட்டு வைத்து அதில் குளித்தால் நாற்றம் நீங்கும். தோலில் பல நாட்களாக இருக்கும் படை சொறிகளையும் துளசி இலையால் குணமடைய செய்ய முடியும். துளசி சாறு சளி தொல்லை, ஆசுமா ஆகியவைகளை குணப்படுத்தும். துளசி ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. இருதயம் போன்ற உறுப்புகள் சீராக இயங்குவதற்கு துளசி உதவுகிறது. துளசி இலையை எலுமிச்சை சாறு விட்டு நன்கு மை போல் அரைத்து அந்த விழுதை தோலில் தடவி வந்தால் படைச்சொறி மறையும். சிறுநீர் கோளாறு உடையவர்கள் துளசி விதையை நன்கு அரைத்து உட்கொண்டு வர வேண்டும். கூடவே உடலுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீரும் பருகி வர பிரச்சினை சரியாகும். துளசியின் மருத்துவ குணங்கள். துளசி இலைக்கு மன இறுக்கம், நரம்பு கோளாறு, ஞாபக சக்தி இன்மை, ஆசுமா, இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களை உடனுக்குடன் குணமாக்கும் சக்தி உண்டு. துளசி இலைச்சாறில் தேன், இஞ்சி முதலியன கலந்து ஒரு தேக்கரண்டி அருந்தலாம். சளி இருமல் உள்ள குழந்தைகளுக்கு தினமும் 3 வேளை 3 தேக்கரண்டி இந்த துளசி கஷாயம் கொடுத்தால் போதும். சுத்தமான செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி துளசியை போட்டு 8 மணி நேரம் மூடி வைத்து பின்பு அந்த நீரை குடிக்க வேண்டும். இதை வெறும் வயிற்றில் 48 நாட்கள் செய்து வந்தாலே எந்த நோயும் அண்டாது. தினமும் காலையில் 10 துளசி இலையை மென்று தின்பதால் இரத்தம் சுத்தியடையும். மார்பு வலி, தொண்டை வலி, வயிற்று வலி ஆகிய கோளாறுகள் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.